ஆர்எம்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்எம்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிங் மெயின் யூனிட்னு சொல்லுவோம். ரிங் மெயின் யூனிட் அப்படின்னா என்னென்னா ஒரு இன்கமர் வரும், அதுலேருந்தே நம்ம இன்னொரு இடத்துக்கு சப்ளை எடுக்கலாம். ப்ளஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து பிரேக்கர் மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய எஸ்எல்டி டிராயிங்கு. இந்த ஆர்எம்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1 2 3 4 5 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 5வே ஆர்எம்யூன்னு சொல்லுவோம். ஸோ இன்கேஸ் இப்போ வந்து 3 இருந்ததுன்னா அது 3வே ஆர்எம்யூன்னு சொல்லுவோம், 4 இருந்தால் 4வே ஆர்எம்யூன்னு சொல்லுவோம். இப்போ இது இன்கமர் சப்ளை எப்படி வருதுன்னா இதில் ஃபஸ்ட்டு பில் இருக்குது, இதுக்கு இன்கமர் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா நம்மளுடைய பஸ் பார்க்கு வந்து த்ரூ எல்லா பஸ் பார்க்கும் இது வந்து சப்ளை 11 kV த்ரூ ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் 4B 500 kV ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது சப்ளை. இது பார்த்திங்கன்னா பேஸ் 4B இது 100 kV ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா 500 kV ட்ரான்ஸ்ஃபார்மர் போகுது. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம சப்ளை கொடுக்கும்போது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணணும். இன்கேஸ் கிரவுண்டில் இருக்கும்போது நம்ம எனர்ஜைஸ் பண்ணோன்னா எனர்ஜைஸ் ஆகாது, ட்ரிப் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரவுண்டை எடுத்துகிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கீ. இதை நம்ம வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேனுவலு. ஸோ மேனுவலாக நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்டு இது கிரவுண்டை நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 0ல் இருக்கிறத நம்ம வந்து எல் கொண்டு வந்தோம்னா இது நமக்கு இந்த அவுட் கோயிங் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சுவிட்சில் வந்து கனெக்ட் ஆகிடும். இந்த மெயின் சுவிட்ச் அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் இருக்கும், அந்த ஹேண்டில் ஒரு 50 டைம் நம்ம சுற்றினோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளை நமக்கு த்ரூ ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலு. இப்போ ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சை நம்ம இது பார்த்திங்கன்னா ஸ்னைட்ரு. இதனுடைய ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 11 kV டிவைடட் பை √3 எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா 3 பேஸு அதனால் கொடுத்துருக்காங்க. 230 volt AC. இது எதுக்காகனா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரோலுக்காக நம்ம சிங்கிள் பேஸ் எடுப்போம், அதனால தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சிலரி ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு, பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி என்ன மால் ஃபங்க்ஷன் மீட்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன் 1 லைன் 2 லைன் 3 அதில் எவ்வளோ வோல்ட் ஆம்பியர் வருது, கேவி எவ்வளோன்னு இருக்கும், கிலோவாட்டு இப்போது லோடில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோவாட் எடுத்துகிட்ருக்கு, டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ கிலோவாட் ஹவர் கன்சியூம் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஸ்பிளே ஆகும். நம்ம இந்த ஆர்எம்யூவை வந்து மேனுவலாக எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ கொடுக்குறோம். இதில் இந்த எர்த்திங்கை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணணும். அடுத்தது இந்த கேபிள் இதை வந்து பார்த்தோன்னா இந்த கேபிளை நம்ம ரன்னிங்கில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரேக்கர் சுவிட்சை ஆன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எர்த்திங்கை வந்து கட் பண்ணுறோம். இது பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெட்டு வந்திருக்கும். இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிராஸில் இருக்கும். கிராஸில் இருந்ததுன்னா இது எர்த்து கட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ எர்த்து கட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கேபிளை வந்து கனெக்ட் பண்ணணும் பிரேக்கரில். இப்போது எர்த்து கட்டில் இருக்க. அடுத்தது வந்து கேபிளை வந்து பார்த்தோம்னா நம்ம பிரேக்கரில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது பிரேக்கரை ஆன் பண்ணணும். பிரேக்கரை ஆன் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஹேண்டில் இருக்கும். இந்த ஹேண்டிலை போட்டுட்டு ஒரு 50 டைம்ஸ் சுற்றணும். டேர்ன் பண்ணால் தான் அதில் உள்ளே வந்து பார்த்தோம்னா நம்ம பிரேக்கரில் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆச்சுன்னா இது மாதிரி சவுண்டு வரும். அடுத்து எந்த பொசிஷனில் நமக்கு ஸ்ப்ரிங் சுற்றணுங்கிறதுக்கு மேலே வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து எனர்ஜைஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேனுவலு. ஆட்டோவில் எப்படி பண்ணணும்னா இதே போல் தான் நம்ம ஃபஸ்ட்டு எர்த்திங்கை கட் பண்ணணும். அடுத்து கேபிளை வந்து நம்ம பிரேக்கரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து ரெட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரீனு, 2 சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த புஷ் பட்டன் வந்து க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கும், ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணுறதுக்காக. இப்போது